நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வந்து எப்படி படிச்சாங்கன்னா, சின்ன வயசுல அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா, ஆண்கள் மட்டும்தான் படிப்பு கற்கணும், பெண்கள் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கூல் போய் படிப்பேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க நல்லா படித்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் நம்ம தென்னிந்தியாவின் முதல் மருத்துவர் ஆவார். அவர் வந்து அதுக்கப்புறம் சட்டசபை மேலுள்ளவர் முதல் ஃபர்ஸ்ட் பெண்மணி அவங்க தான், ஃபர்ஸ்ட் ஆளுநர். அவங்க வந்து பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பெண்களுக்காக அவங்க நிறைய பாடுபட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருதர திருமணம், பெண்கள் சொத்துரிமை வழக்கம், அப்புறம் குழந்தைகள் திருமணம் தடுப்பு சட்டம், இதெல்லாம் இந்த சட்டம் வழக்கம் வந்து கொண்டு வந்தது அவரால் தான். அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அறுவை சிகிச்சை படிச்சிருக்காங்க. அவங்க வந்து முதல் நம்ம தென்னிந்தியாவில் சென்னையில் மாநகராட்சியில் ஒரு மருத்துவர் புற்றுநோய் மருத்துவமனையை திறந்து வச்சார். அப்புறம் அவை திருமணம், அவை அடையாறில் அவை அலுவலகம் வந்து கொண்டு வந்து அவங்க தான் நியமிச்சாங்க. அதனால அதே போல நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, எல்லாருமே வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களால் இப்போ படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் போகாமல் வீட்லேயே இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே படிச்சு அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். நிறைய ட்ரை பண்ணுங்க, நல்லா படிங்க. மறுபடியும் இப்போ நான் கூட நிறைய படிக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் இன்னும் மேலே படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கேன். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி இருக்காம நல்லா படிக்கணும், மேலே இன்னும் படிக்கணும்னா வீட்டில் சொல்லுங்க, எல்லாத்துட்டையும் பேசுங்க, வீட்டில் சம்மதிப்பாங்க. நீங்களும் ஏதோ ஒரு சாதிக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களோட விருப்பத்தை சொல்லி நீங்களும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் படிச்சீங்கன்னா தான் உங்கள் பொண்ணுங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு உங்கள் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே நல்லா மேலே படிப்பாங்க. நம்ம அம்மா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுட்டு ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு முன்னுதாரணமாக அவங்கள விட இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் மேலே நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்துனா நம்ம பசங்களாம் நல்லா வளருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருந்தோம்னா நம்ம பசங்க வந்து அதை விட இன்னும் பெட்டரான லைஃப், என்னன்னா இப்போ நம்ம ஒரு பொசிஷன் இருக்கோம்னா அவங்க இன்னும் பெட்டராக போவாங்க. ஃபினான்ஷியலாக அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் நம்ம சம்பாரிச்சு தரணும், நம்மளாம் ஒர்க் போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணுன்றலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பசங்க நம்ம ஸ்கூல் அனுப்புகிறோம், பசங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம தான் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்கள் ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான், அவங்க அதை பார்த்துட்டு தான் வளருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நான் அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், நல்லா படிக்கணும். எப்படின்னா நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் முன்னேறும். அதனால எல்லாரும் படித்து முடிச்சுட்டு ஸ்டாப்ல நின்னவங்க எல்லாம் ஒர்க் போகணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ.